அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 23ஆம் நாள். இன்றைய பாடலில் ஆண்டாளும் தோழிமார்களும் கண்ணனிடம் எங்கள் கோரிக்கையை நிறைவேற்றுவாயாக என்று கேட்கிறார்கள். படுக்கையில் இருந்து கொண்டே கண்ணன் கேட்கிறான் கோபியரிடம், உங்களுக்கு என்ன வேண்டும் என்று. அதற்கு கோபியர்கள், கண்ணா, நீ படுக்கையில் இருந்து கொண்டு சொல்லும் வார்த்தைகள் சரியாகாது. நீ உன்னுடைய சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு என்ன வேண்டும் என்று கேள், நாங்கள் எங்கள் கோரிக்கையை உன்னிடம் கூறுகிறோம் என்கிறார் ஆண்டாள். பாடல் 23. மாரி மலைமுழஞ்சில் மன்னிக் கடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரி மயிர் பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதருமா போலே நீ பூவை பூவண்ணா உன் கோயிலின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். மழைக்காலத்தில் மலைக்குகையில் உறங்கும் பெருமை மிக்க சிங்கம் விழிக்கிறது. அதன் கண்களில் நெருப்பு பொறி பறக்கிறது. நாற்புறமும் நடமாடி பிடரி மயிரை சிலிர்த்து கொண்டு பெருமையுடன் நிமிர்ந்து கர்ஜனையுடன் வெளியே கிளம்புகிறது. அதுபோல பூவை பூவண்ணா, காயாம்பு நிறத்தை உடைய கண்ணனே, நீயும் வீறு நடை போட்டு உன் கோயிலிலிருந்து, அதாவது பள்ளி கொண்ட இடத்திலிருந்து வெளியேறி இங்கு வா. அழகிய வேலைப்பாடுகளை கொண்ட மிக சிறந்த சிம்மாசனத்தில் அமர்ந்து நாங்கள் எதற்காக இங்கே வந்தோம், எதற்காக இந்த நோன்பு நோக்கிறோம் என அறிந்து அந்த கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நிறைவேற்றுமாறு உன்னை பாடுகின்றோம் என்கிறாள் ஆண்டாள். கோபியரின் கோரிக்கை என்ன? காசு, பணம், மாடு, மனை, வசதிகளா? இல்லை, கண்ணனையே கேட்டார்கள். காசு, பணம் இவையெல்லாம் அழியக்கூடிய சிற்றின்பங்கள். ஆண்டாளோ பேரின்பமாகிய கண்ணனையே கேட்டாள். நாமும் அழியக்கூடிய இந்த உலகியல் இன்பங்களை இறைவனிடம் வேண்டாமல் அவனையே, அவனின் அருட்கடாட்சத்தையே வேண்ட வேண்டும். அடுத்து மாரி மலைமுழஞ்சில் என்கிறாள் ஆண்டாள். இதில் முழஞ்சி என்பது குகை. குகை என்பது வேற்றுமொழி சொல். ஆகவே குகைக்கு பதிலாக முழஞ்சி என்னும் தூய தமிழை பயன்படுத்தி கோதை ஆண்டாள் தமிழை ஆண்டாள் என்னும் புகழ் பெற்றாள். சிங்கம் போன்றவன் என்பதின் மூலம் கண்ணனின் வீரம், தலைமை பண்பு வெளிப்படுகிறது. எங்களுடைய கோரிக்கைகளை ஆராய்ந்து அருள் புரி என்பதன் மூலம் ஒரு அரசனானவன் யார் எதை கேட்டாலும் கொடுக்கக்கூடாது, கேட்பது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் ஆராய்ந்தே கொடுக்க வேண்டும் என்று ஆண்டாள் தெளிவுபடுத்துகிறாள். ஆச்சாரியர்கள் எப்படி பிரபந்தங்களின் மூலமாக இறைவனை நமக்கு காட்டினார்களோ அதேபோல ஆண்டாளும் தன் நோன்பின் மூலம் அனைவருக்கும் இறைவனாகிய கண்ணனை காட்டுகிறாள். கண்ணன் திருவடி தவிர வேறு எதுவுமே நமக்கு வேண்டாம் என்கிறாள் ஆண்டாள். இந்த அழியக்கூடிய உலகத்தில் அழியக்கூடிய செல்வங்களை கேட்டு பெறக்கூடாது, இறைவனாகிய கண்ணனையே, அவனுடைய திருவடியையே கேட்டு பெற வேண்டும் என்கிறாள் ஆண்டாள். மீண்டும் நாளை 24ஆம் பாடலில் சந்திப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.